நண்பர்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதாவது இன்னைக்கு வந்து என்ன கேம் பார்க்க போகிறோம், என்ன மினி மில்டா. என்னடா தொடர்ந்து மினி மில்டா போனேன்னு கேட்டிங்கன்னா, சரி போடுவோம் அப்படின்னு தான் நான் போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னைக்கு என்ன மேப் விளையாடுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்னாலும் ஹை டவர் அந்த இதை எடுத்துட்டேன். சரி இதை எடுத்துக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இடவே இல்லை அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோ பிளேயர் வந்துருந்தான். 61 லெவல். ஒரு ப்ரோ பிளேயரில் ஆமாம் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க. ஒருத்தன் என் கூட இது வந்து நான் இன்னும் சொல்லிக்கிட்டேன். வாய்ஸ் ஓவரில் நான் ஒன்றும் கொடுக்கல, வந்து லைவாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஜெயிக்க போடனா தொக்க போடனா அப்படின்ட்டு. அதே மாதிரி யாரும் லுக்கை பார்த்துட்டு சிரிக்காதீங்கோ. யாராவது ஹேக்கரா பார்த்தா தேவை என்ன போட்டான். சரி அப்படின்னு நானும் பத்த கடைசிக்கு முன்னாடி இருக்கேன். வாட் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு நானும் கீழே இறங்கிட்டேன். இந்த மேப் எனக்கு கொஞ்சம் அன்லக்கான மேப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேப்பில் வந்து நான் ஜெயிச்ச சரித்திரமே இல்லை. நானும் போட்டு வைக்கிட்டவனே. ஐயோ எங்கே இருந்தால் பாம்பு போட தான் கரெக்டாக எண்ணிக்கிட்டு வந்துடுச்சு. சரி ஆஹா இந்ததா அதுக்கு வரல. நான் வந்து டயர் எடுத்துக்கோம் ரெக்கார்டு அடிக்கிற இடத்து. ஐயோ நான் பயந்துட்டேன். சரி கீழே யாரும் இருக்காங்கன்னு ஒரு சிக்னல். இந்த சிக்னலுக்கு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். சிலு அடிச்சிட்டேன். பட் ஓசிக்கில் வந்து எடுத்துட்டாங்க அந்த ஜோக்கரு. கடைசி இடமானு பார்த்தா ஆமாம் கடைசி இடம் தான். என் வாழ்க்கையிலே கடைசி இடத்துல இருந்ததில்லை அப்படின்னு சொன்னால் யார் நம்பாயிருவீங்க. வந்துக்கிட்டு அவ்வளோதான் எல்லாம் செத்தணும் அப்படின்னு நானும் போகிறேன். சவுண்டும் தெரில. அப்போ ராக்கெட் லான்சரு சின்ன பையன் ராக்கெட் லான்சர் வச்சுருக்காங்க. வந்து பையன் ஏங்கன்னு அப்படி வச்சு கீழே அடிச்சிருக்கேண்ணா. ஏய் 2 கிலோ நான் பண்ண 2 கிலோ அடிச்சு அடக்காரும். 4 கிலோ அடித்தா தான் 3 பிளேஸ்க்கு வர முடியும் போல. சரி 2 கிலோ எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தா சரி வேணாம். அதுக்கு பதில் நல்ல கிணறு கிடந்துச்சு. நான் எடுத்துட்டேன் பட் புல்லட்டில் சுத்த அது நான் அடிச்சிட்டேன். சுத்த அப்படின்னு அடிச்சா ஜோக்கர் பண்ணேன். சரி ஜோக்கரே போ அப்படின்னு நான் விட்டுட்டேன். 8 கிலோ டேய் 8 கிலோ நான் இங்கிட்ட 3 கிலோ நான் எடுத்திருக்கேன். சரி அதே கண்ணு கிடந்துச்சு. நான் தான் சுத்தம் ஏன் கண்ணு தானா ஓகே அப்படின்ட்டு பார்த்தா இங்கே கண்ணு மறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓ அப்படின்னு தான் இருந்துச்சு. என்னடா கண்ணு பறக்கே பார்த்தா இங்கே வந்து ஜோக்கர் இருந்தான். ஜோக்கர் அப்படின்னு பார்த்தா ஜோக்கர் வந்து போயிட்டான். இல்லை வாய்ஸ் கொடுக்காதனால சத்துரு அடிக்கிறது கூட அடிச்சிட்டேன். சரி இங்கே அவன் ஃபேவரட் கன்னுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச கன்னு சொல்லணும். பவரான கன்று கிடந்துச்சு அப்படின்னு நானும் எடுத்தேன். எனக்கு எடுத்தேன். ஓகே தலையை வந்து என்னையே தான் போட பார்க்கலாம். இது எனக்கு பச்சை தெரியுது. ஆனால் அவனை யாரும் போட்டாங்க வாட்டுன்னு பார்த்தா இனியே வந்துச்சு. அடி வாங்கிதான். நான் 4 கிலோ எடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு போகல. 4 கிலோ பெரிய கிலாம் சொல்ல முடியாது, சின்னங்களா. சரி அப்படின்னா கொசுமந்தி போடலான்னு கொசுமந்தியும் போட்டேன். டேன்னு பார்த்தா பெண்ணிலேருந்து தான் வச்சுட்டான். எனக்கு தெரியும் பெண்ணிலேருந்து அடிப்பாண்டி இருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது பிள்ளை வந்து ஸ்னைப்பர் வச்சுருந்தான். என்கிட்ட வந்து வேறும் அந்த கண்ணு ஆஹா அப்படின்னு பார்த்து இந்த கண்ணையும் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்ணு வந்து ஒரு வேறு லெவலான கைஸ். யாரும் இந்த கண்ணை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நானும் இந்த கண்ணையும் எடுத்துட்டேன். பாம்புக்குள்ளே போட்டேன். இவனால் என்ன முடியாது, எனக்கு ஷீல்டு வச்சுருக்கான். நானும் போல பார்த்தா ஆஹா கில்லா சும்மா பாம்புடுறது கீழே இருந்துச்சு. ஆஹா 6 கிலோ எடுத்தான். 9 ஆஃப்லைன் 2 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. என்னடா பேர் சிஸ்டம் சரி விடு. 37 செகண்டு தான் இருக்கிறதா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ரொம்ப 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 கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்குது. 3 நிமிஷம் அதுக்குள்ளேயும் பெருசாக தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப 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 எத்தனை ரொம்ப நானும் இவனையும் போட்டு தைக்கலாம். ஒரு அவன் என்ன போட்டான் எனக்கு தெரியும். இந்த கண்ணை வச்சு ஒன்று டேய் எதுக்குடா போறீங்க கேமுக்கு? 6 பேர் வந்திருக்கோம். அதில் 3 பேர் போயிட்டானுங்க. அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பாங்க?
6 மைனஸ் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் தெரியாமல் இருக்கீங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆஹா மேட்ச் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா ஆஃப்லைன் போயிட்டான். அப்போ எதுக்குடா 18 கிலோ எடுத்து ஆஃப்லைன் போயிட்டான். சரி யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 2வது மேட்ச் போடுதோம், போட்டு தாக்குதோம். 10 நிமிஷம் அப்படியே போடுதோம். 3 மேட்ச் அப்படின்னு நான் பார்த்தேன், எனக்கு தெரில. சரி விட்டுங்க. ஆஹா ஒரு ப்ரோ பிளேயரு 2 டால் ஒருத்தர் என்னோட அதிகமாக இருக்கான். இது 2 பேரும் ஓரளவு இருக்கானோ. இன்னொருத்த மாஸ்டருங்க, அவனும் என்னோட அதிகம் தான் நினைக்கிறேன். இந்த கண்ணு கொடுத்துட்டாங்க. பட் இது வந்து என் ஃபேவரட் கன். ஸோ அதனால் ஒரு கிலோ கிலோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு கிலோ எடுத்தேன். அது வீடியோ போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கிலோ. பட் நான் வந்து லேண்டதில் அப்படின்னு பார்த்து ஒரு கத்தி இருந்துச்சு. இந்த கத்தியோட அருமை உங்களுக்கு தெரியல காய்ஸ் அப்படின்னு சொல்லி தருவோம். ஓ நோ பரவாயில்ல, முதலத்தில் இருக்கும் ஒன்றும் சொல்லி வாய முடியல. அவர் இடத்துக்கு போயிட்டான். 3 கிலோ தான் ஃபேவரட் கன் அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த கண்ணுடைய பேர் நம்மளுடைய ஃபேவரட் கன். கைஸ் யார் இந்த லுக்கை பற்றி சிரிக்காதீங்க, நான் போன வண்டியிலே சொல்லிட்டேன். இன்னும் இந்த லுக்கை மாற்றாமல் இருக்கேன். அது வந்து எனக்கு எதுவும் இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது எனக்கு. ஐயோ டேய் முடியலடா, ஒரு கில்லு இருக்கேன்டா. இருங்க கைஸ். ஓகே நல்ல லீவ் விட்டனால தான் இவ்வளோ வீடியோ போகிறது. இவனே மாட்டிக்கிட்டு இருக்கேன் சாவடா. ஐயோ ஹெல்த் கம்மி போட்டுமா சேர்த்துறான். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கண்ணை எடுத்துப்போம். இது வந்து இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதான், ஏன்னா லாங்குன்னு அப்படின்னு பார்த்தா இவனை ஸ்னைப்பர்ட்டு போட்டான். யார் கில்லரா? டெய் 4th மிஸ் ஆகலாம் வந்தாங்க. கில்லார் உன்னை கில் பண்ணணும். தனிப்படும் வன்மங்கிறது வந்து இல்லை. அவனை கில் பண்ணானா அவன் இருந்துப்பான். அடே ஸோ சேட் கைஸ். 5 பேர் தான் இருக்கும், அதுலேயும் ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். டேய் என்னால் முடியல. ஆஹா 4வது இவன் கடைசி இடம். ஒய்டா இதுக்கடா எப்படிலாம் வரீங்க? கேமுக்கே எனக்கு தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்லணும்னா இந்த ராக்கி டான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணை லோட் பண்ண லோட் ஆகிட்டே இருக்கும். சாவு செத்த பல. ஆஹா கிடக்கு அந்த பொட்டி எடு. சூப்பர். இப்போ வந்து என்ன எடுத்துட்டு வந்து இப்படி ஒரு இது போட்டுடலாம். அதனால் வர முடியாது. ஏய் ஒய்டா ஒய். நான் வந்து இதை எடுத்துருவோம். போட்டான். ஐயோ 2 பேர் தான் இருக்காங்க. எனக்கு கீழே 1 நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷம் கிட்டே இருக்குது. நம்ம வந்து கீழே அந்த கண்ணு எடுத்துக்கலாம். எப்போவுமே இது பிஸ்டல் கையில் வச்சுக்கவே கூடாதுங்க 2 கண்ணில். ஏன்னா இதை வச்சு ஒன்றும் நம்மள அப்படியே சொல்ல மாட்டேன். இது டபுள் கிலோ வச்சாலும் ஓரளவுக்கு தான் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து இப்படி உள்ளே போயிட்டு இந்த பறக்க போகிறன்றது வந்து ரொம்ப கம்மினா கம்மி. ஐயோ எங்கிருந்தோ பாம்பு போடுதீங்களா? போட்டான். குண்டத்துக்கு பட்டுட்டான். நம்ம வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு 3ஆம் பிளேஸ்க்கு வரலாம். பொட்டி கிடைக்கும். இது வரவும் இல்லை. ஏதாவது 1 கிலோ எடுத்துடலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. இது வரவே மாட்டேன், அதுக்குள்ளே அடிச்சிட்டோம். ஆஹா ஃபைனல். டேய் முடியலடா உங்களை பேசி செத்தான் நினைக்கிறேன். சாவலையா இவன் ஒருத்தன் பார்த்தா வெளியே போட்டேன். இங்கே தான் இருக்கான் பார்த்துக்கிட்டேன். ஒருத்தர் ஸ்னைப்பர் வச்சுருக்கான். 1 கிலோ எடுத்துடலான்னு பார்க்க எங்கேயோ எடுத்துடணும். கிலோ ஒரு கண்டு கிடக்கு, அதை எடுத்துருவோம். எடுத்துட்டாச்சு அதையும். முடியல என்னால். ஐயோ எப்பண்டா எடுப்போம்? பார்க்குற போகிற வேறு களி. அவ்வளோதான். நம்ம வந்து 3-4 பிளேஸும் கன்ஃபார்ம். ஆஹா நல்ல சும்மா குண்டு. இதுக்கு தான் குண்டு சும்மா பண்ணுங்க கைஸ். நிறையா வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட குண்டு சும்மா போட்டுக்கிட்டே இருங்க. போடு
போட்டுரு அவ்வளோதான் 2 கிலோ எடுத்தாச்சு. இப்போ தான் கிலோ வரும், அதாவது கடைசின்னு எடுத்து இப்போ அப்படியே முடிய போகுது. இவன் நம்ம கண்டுபிடிச்சி செத்தோம்னா பார்த்து முடியல. சரி விட்டு அவங்க 3ஆவது பிளேஸில் இருக்கோம் காய்ஸ். இந்த மேட்ச்சில் வந்து செகண்ட் பிளேஸ் வரவே முடியல நம்மளால். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா பாய் பாய், see you.